பண்ணு. டீ போடுறேன்க்கா. டீ போடுறியா? யாருக்கு? முத்து மாமாவுக்கு தான். உனக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா உனக்கு அறிவே அவ்வளவுதானே நினைக்கிறேன். என்னக்கா? ஏய், என்ன புரியலையா? எதுவும் புரியாத மாதிரி நடிக்கிற. நேத்து தான் எனக்கும் மாமாவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்னு நாள் குறிச்சு ஒப்பு தாம்பூலம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு நான் பாதி பொண்டாட்டியா மாறிட்டேன். இது உனக்கு தேவையில்லாத வேலடி. இப்போ நான் உன்னை கூப்பிட்டேனா, வெண்ணிலா வா டீ போடுன்னு கூப்பிட்டேனா? எதுக்காக இதெல்லாம் பண்ற? மாமாவுக்கு இனிமே இந்த டீ போடுறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏன் வேலை. நான் பாத்துக்கிறேன். போ. அக்கா அது இல்லக்கா. பதில் பேசுன உன்ன. பதிலுக்கு பதில் பேசுனா எனக்கு பிடிக்காது. வெளியில போ. போடி வெளியில. அக்கா டீ மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன்க்கா. முத்து மாமாக்கு நான் டீ போட்டு கொடுத்தாதான் பிடிக்கும். அடச்சி, என்ன பேசுற? பொண்டாட்டி நான் கொடுத்தா அவருக்கு பிடிக்காது, நீ கொடுத்தா பிடிக்குமா? ஏன் டீ தூள்ல ஸ்பெஷலா ஏதாவது கலந்து குடுக்கறியோ? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்து தான் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இப்ப கூட நீ போட்டு கொடுத்தாதான் முத்து மாமாவுக்கு டீ பிடிக்கும்னா அவர் என்ன உன்னை வச்சிருக்காரா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். என்னடி பண்ணுவ? நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கியா? பாத்தியா உன் சித்தி கதி என்னன்னு? இனிமே உன் சித்தி நான் தான். என்னதான் நீ சித்தின்னு கூப்பிடணும். சாதாரணமா இல்ல, ரைட் ராயலா கூப்பிடலாம். ஏன்னா நேத்து நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நான் தான் உன் சித்தின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எனக்கு அம்மாவே இருக்கிறப்போ நான் எதுக்கு உங்களை சித்தின்னு கூப்பிடணும்? அம்மாவா? உன் அம்மா தான் நீ பிறந்ததும் செத்து போயிட்டாங்களே. உன் அம்மா உனக்கு என்ன செஞ்சாங்க? சாப்பாடு போட்டாங்களா, இல்ல தாலாட்டு பாடி உன்னை தூங்க வச்சாங்களா? என்னடி செஞ்சாங்க? யார் சொன்னது செய்யலன்னு? என் அம்மா தான் எனக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. என்ன செய்யல? எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கதையெல்லாம் சொல்லி என்னை தூங்க வச்சு எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒருவேளை சித்ராவா இருக்குமோ? ஏய் குட்டி, என்னடி ஒளர்ற? கனவுலியா? கனவா? நிஜத்துலதான் பண்றாங்க. சும்மா ஏதோ பைத்தியம் மாதிரி ஒளராது. பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இதோ கண்ணு முன்னாடி நிக்கிறாங்களே வெண்ணிலா அம்மா. இவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. எனக்கு எப்பவுமே இவங்க தான் அம்மா. குட்டி, எவ்வளவு அழகா பேசுறீங்க. நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தாய் புலி 8 அடி பாஞ்சா குட்டி புலி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்க. அத உண்மை நிரூபிச்சிட்டீங்களா ருத்ரா குட்டி? ஸ்வேதாக்கு சரியான பதிலடி கொடுத்தீங்க. மீன்ன்ற வார்த்தை
வார்த்தைய காதுல கேட்டாலே வெண்ணிலா வைக்கிற மீன் குழம்பு தான் ஞாபகத்துக்கு வருது. வெண்ணிலா, மாமா இன்னைக்கு மத்தியானம் சுருக்குன்னு காரமா மீன் குழம்பு வச்சு மீனுக்கு கொண்டு வரியா? சரி மாமா. வாங்க செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. துஷ்டரை கண்டா தூரம் வளகணும். வாங்க. ஸ்வேதா, தேவையில்லாம வெண்ணிலா கிட்ட வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிட்டியே. வேணும்னே உன் மாமா உன்னை வெறுப்பேத்துறதுக்கு வெண்ணிலா கிட்ட மீன் குழம்பு வைக்க சொல்றாரு. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அசிங்கத்துக்கெல்லாம் நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லடி. அசிங்கத்துக்கு கவலைப்பட்டா என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு கல்யாணம் வேண்டான்னு ஓடி இருப்பேன். இன்னைக்கு சமைக்கிறது வேணும்னா அவளா இருக்கலாம், ஆனா அந்த சாப்பாடு கொண்டு போறது நானாதான் இருப்பேன். பாத்துக்கலாம். ஆமாண்டி, கரெக்ட் தான். அம்மா, எனக்கு இப்பவே இத எடுத்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ சமைக்கிறத பார்த்தா அப்படி இருக்குமா. சரி கொஞ்சம் பொறு, நான் உனக்கு மீனை ஃப்ரை பண்ணி தரேன். ம். இத பாக்குறதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்பா, அந்த ஸ்வேதா வர்த்த வரல. ஸ்வேதாக்கும் சரி அவங்க ஃப்ரெண்டுக்கும் சரி மூஞ்சியே இல்ல. மொழ நீளத்துக்கு தூக்கி வச்சுட்டாங்க பாத்தியா. சரி விடு ருத்ரா, அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா நாமளும் அப்படி பேசக்கூடாது. ஆஹா, என்ன வாசனை, என்ன வாசனை, தெய்வீக வாசனையில இருக்கு. வாங்க வாங்க, அம்மா உருளைக்கிழங்கு பொரியல் பண்றாங்க, அதான் இவ்வளவு வாசனையா இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியலா? எனக்கு மீன் வாசனையில அடிக்குது. அது மீன் மசாலா போட்டு பண்றாங்க அம்மா. ஆமா ருத்ரா, அம்மா அம்மாங்கிற யார சொல்ற நீ? இவங்களதான் சொல்றேன், என் நிஜாமாவே இவங்கதான். அப்படியா? சரி, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு 2 துண்டு மீன் தர சொல்றியா? அப்படியா? மீன் துண்டு தரணும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லிட்டா உங்களுக்கு மீன் வந்துரும். மடிலா டீலு டீலு. டீல். இப்போ தண்ணி ஆத்துல ஓடுது. ஆமா ஓடுது. அதுல இருந்து மீன் பிடிக்கிறாங்க. ஆமா மீன் பிடிக்கிறாங்க. ஒரு நாள் மழையே பெய்யாம ஆறு வத்திடுது. ஆமா வத்திடும். மறுபடியும் இப்ப மழை பெய்யுது. மழையே இல்லாதப்ப மழை பெஞ்சா நல்லது தானே? ஆத்துல மறுபடியும் தண்ணி வரும்ல. ஆமா தண்ணி வரும், அதுக்கு என்ன இப்போ? ஆத்துல தண்ணி வத்தினப்ப மீனும் சேர்ந்து தானே காணா போயிருக்கும். இப்ப புதுசா வரும் மழை தண்ணில எப்படி மீன் வரும்? எப்படி வந்தது? எப்படி வந்தது? புடிச்சு ரொம்ப படுத்துது. பதில் சொல்லுனா மீன் கிடைக்காது. ருத்ரா குட்டி, நீயே சொல்லிட. மீன் எப்படி வரும் தெரியுமா? நீந்தி வரும். ஐயோ,
இது தெரியாம ஏமாந்துட்டோமே. பதில் சொல்லாதனால மீன் கிடைக்காதோ? அங்கிள் உங்களுக்கு மீன் கிடையாது. அவ சொன்னா சொல்லிட்டு போறா, நான் மீன் தரேன்னு. தேங்க்ஸ் வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ். ருத்ரா குட்டி, அம்மா எனக்கு மீன் தரேன்னு சொல்லிட்டாங்க. நீ ஏதாவது சொல்லி மீன் தர வேணாம்னு சொல்லிடாத என்ன? என்னங்கண்ணே, டேஸ்ட் பண்ணுங்க. அம்மா எனக்குமா? தோடா, தோ தரேன். சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடணும் என்ன? தேங்க்யூ வெண்ணிலா. உன்ன மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆளே இல்ல. ஒரு துண்டு மீனுக்கு எப்படி வாலாட்டுதுன்னு பாரு. நல்லா இருக்குல்ல? இதுக்கு மேல கேட்காத. ருத்ரா குட்டி, முத்து மாமா சாப்பிட காத்துட்டு இருக்கோம். நான் மில்லு வரைக்கும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. அண்ணே, நல்லா சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். நான் எடுத்துக்கிறேன், நீ போ. பாய் வெண்ணிலா. பாய். ஏய் இந்த புடி. ஏய் நில்லுடி. எங்க கிளம்பிட்ட? அதான் காலையில முத்து மாமா கொண்டு வர சொல்லுச்சுல சாப்பாடு. அதுக்கு இங்க பாரு, இந்த வீட்ல உன்னை சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, கூட்டுறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். அந்த வேலைகளை பாக்குறதோட நின்னுக்கும். மாமாவுக்கு சாப்பாடு போடுறது ஏன் உரிமை. அத புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிக்க பழகிக்கும். ஏய் குடு. அக்கா வேணாக்கா, குடு. சொன்னா கேளுங்கக்கா. முத்து மாமா சொன்னதை நீங்களும் தானே கேட்டீங்க? ஆமா கேட்டேன். இப்ப நான் கொண்டு போனா இல்ல நீ கொண்டு வந்ததை நான் சாப்பிட மாட்டேன்னு மாமா சொல்லிடவா போறாரு? தாராளமா சாப்பிடுவாரு. குடு. அக்கா குடு. அக்கா வேண்டாம், கொடுத்துருங்கக்கா. அக்கா குடு. அக்கா வேண்டாம், விட்டுருங்கக்கா. போத துண்டத குடு. ஏய் வாடி. ஸ்வேதா, என்ன? இவ இன்னும் இப்படி இருக்கானா? அதுக்கு காரணம் அவ முந்தானில முடிஞ்சு வச்சிருக்காளே அந்த தாலி தான் காரணம். நீதான் உங்க மாமா கல்யாணம் பண்ணிக்க போறல, இன்னும் ஏன் அவ தாலி வச்சிட்டு இருக்கத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல அத போய் புடுங்க. அத புடுங்கனாலே பாதி பவர் உனக்கு வந்துரும். அந்த சந்தோஷத்தை முதல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறமா சோறு கொடுக்கலாம் வா. கரெக்ட். ஏற்கனவே வாய் பேச முடியாம நிக்கிறான். இத செஞ்சு மொத்தமா வாய் அடைச்சிடலாம். புடி. ஏய், இப்பதான் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல? இன்னும் ஏன் மாமா கொடுத்த தாலி மச்சான் கொடுத்த தாலின்னு தாவணில முடிஞ்சு வச்சிருக்க? அது கொடு. குடுன்னு சொல்றல, கேக்குறப்பவே கொடுத்துட்டா மரியாதை இருக்கும். கொடு. அக்கா வேணாக்கா, விட்டுருங்க. ஏன் இத வச்சு மறுபடியும் முத்து மாமா கொடுத்தாருன்னு ஷோ கட்ட போறியா என்ன? இல்லக்கா. இத பாரு, முத்தரச மாமா இப்போ எனக்கு பாதி புருஷன். அடுத்தவ புருஷனை உறவை கொண்டாடுறத இதோட விட்டுரு. அக்கா ஸ்வேதா, வேணாக்கா. அக்கா ஸ்வேதா, விட்டுருங்கக்கா. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க அக்கா மாட்டேன். ஏன்? ஸ்வேதா, வேண்டாம், விட்டுருங்க. விட்டுருங்கக்கா. அக்கா வேண்டாம், விடு.
நான் கேட்டா கொடுக்க மாட்டியா? என்னடி பெரிய இவளா நீ? ஆ? அக்கா கொடுங்கக்கா. வேண்டாம் கொடுறீங்க. விடு ஸ்வேதா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்வேதான்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவேன். விஜய், ஏய், இப்ப எதுக்காக இப்படி பண்ண? இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பர்சனல் விஷயம். இதுல நடுவுல நீ தலையிடாத. இவ என் தங்கச்சி, இவளை கொண்டு நான் கேட்பேன். உனக்கு வாங்கினது பத்தாதா? இன்னைக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கா? அவ தாலியை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டா, நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடி பிடிக்கிறீங்களா? உங்களெல்லாம் வந்து கவனிச்சுக்கிறேன். வெண்ணிலா, என்னம்மா நடந்தது? அண்ணே காலையில முத்து மாமா இன்னைக்கு மதியானம் சுருக்குன்னு காரமா மீன் குழம்பு வச்சு மீலுக்கு கொண்டு வரியா? சரி மாமா. இந்த ஸ்வேதா வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இவளை இப்படியே விடக்கூடாது. அண்ணே வேண்டாம் அண்ணே, விடுங்க அண்ணே. அண்ணே வேண்டாம் அண்ணே. சொல்ற மாப்ள, இந்த ஸ்வேதா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. வெண்ணிலாவை ரொம்ப அவமானப்படுத்துறாடா. அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு உனக்கு சாப்பாடு வர கொண்டு வந்துட்டு இருக்கா.